ஓகே. இது என்னன்னு சொல்றேன் என்றால், இந்த மாடல் ட்ரெயின் செட்டப் சொல்றது. நான் இப்ப கொபன்ஹேகன்ல நிக்கிறேன். கொபன்ஹேகன்ல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ரயில்வே ஸ்டேஷன்ல அந்த ட்ரெயின் மாடல் ட்ரெயின் செட்டப் வச்சிருக்கிறாங்க. ஸோ அந்த ரயில்வே ஸ்டேஷன் வந்து எப்படி நெஸ்ட்வெட் ரயில்வே ஸ்டேஷன் வந்து எப்படி என்று சொல்லி அந்த ட்ராக் செய்திருக்கிறாங்க. அந்த ட்ராக் அப்படியே செய்து அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ட்ரெயின் வருது. ஸோ இது வந்து உண்மையாவே எனக்கு சின்னல பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்லை, பட் மகனுக்கு வந்து அது சரியான இன்ட்ரெஸ்ட். ஸோ இப்படி ஒரு மாடல் ரயில்வே இது வந்து வீட்டை செய்து தரணும் என்னோட பயங்கர சண்டை. ஸோ அதை நான் எனக்கு லக்கிலி ஐ ஹேட் சான்ஸ் டு சீ தட். எனக்கு பார்க்கறதுக்கு வந்து ஒரு நல்ல சான்ஸ் ஒன்று கிடைச்சிருக்கு. இதில் என்றால் இது ஆட்டோமேட்டிக்காக ரன் பண்ணி கொண்டே இருக்கும். பெரிய ஒரு ட்ரக் கொண்டு செய்திருக்காங்க, பெரிய ட்ரக் கொண்டு செய்திருக்காங்க. ஓகே. ஸோ இந்த மரங்கள் எல்லாம் வந்து நல்ல நீட்டாக ரியலாக செய்திருக்கு. அந்த ட்ரெயின் வந்து ஓடிக்கொண்டிருப்பார். தண்ணியும் வந்து ஃப்ளோ ஆகுது இதில். இந்த ட்ரெக்ல மாறி 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 இது வந்து ஹெச்ஓ ஸ்கேல். இந்த ட்ரெயின் வந்து சொல்றது ஹெச்ஓ ஸ்கேல் அண்டு. ஸோ ஹெச்ஓ ஸ்கேல் ரயில்வே ட்ராக் தான் செய்திருக்கிறாங்க. அப்போ நான் இது இருக்கா படம் எடுத்துட்டு போவோம், வீடியோ எடுத்துட்டு போவோம்னு பார்த்தேன். வீடியோ எடுத்துட்டு போகணும்னு பார்த்தேன், எப்படி செய்திருக்கு என்று பார்க்கறதுக்கு. இந்த ட்ராக்ஸ் எப்படி செய்திருக்காங்க, ட்ரெயின் வர்ற இந்த டீடைல்ஸ் எப்படி செய்திருக்காங்கன்னு பாருங்க. கொஞ்சம் புல்லுகள் எல்லாம் எப்படி செய்திருக்காங்க. இன்னொரு ட்ரெயின் வந்து கீழால போயிட்டு இருக்கு, வேற ஒரு ட்ரெக் வந்து கீழால போயிட்டு இருக்காங்க. ஸோ கண்ணாடியில் அடிச்சு இந்த பாக்ஸ் வந்து நீட்டா செய்திருக்காங்க. ஸோ அதையும் நான் படம் எடுக்கிறேன். எனக்கு இப்படி ஒன்று செய்து வீட்டை வைக்க ஆசை. ஸோ இப்படி ஒன்று செய்யணும்னு ஆசை. ஸோ இது வந்து ஆட்டோமேட்டிக்காக சிஸ்டமைஸ் பண்ணியிருக்கு. ஸோ அதில் ஒரு ட்ரெயின் வந்து நிற்பார், அவர் வந்து நிற்கிறார் அதில் கொஞ்ச நேரம். ரெண்டு மூணு ட்ரெயின் நிற்கணும். இதில் வந்து ரயில்வே ஸ்டேஷன் அப்படி நீட்டாக செய்திருக்காங்க. இந்த பாக்ஸஸ் இந்த ரயில்வே ஸ்டேஷன் எல்லாம் செய்தபடி வேண்டலாம். அந்த குட்டி கார்கள் அது இதெல்லாம் செய்தபடி வேண்டாம். ட்ரெயின் வந்து பார்க் பண்ணி நிற்குது. இப்போ இதுல இன்னொரு மாடல் ட்ரெயின்ஸ் இருக்குது. சில மாடல் ரயில்வே என்று சொல்றது சில பேருக்கு இது வந்து சரியான இன்ட்ரெஸ்ட். மகனுக்கும் வந்து இது பயங்கர இன்ட்ரெஸ்ட். ஸோ இந்த டவுன் எல்லாம் அப்படி செய்யிருக்காங்க பாருங்க. இந்த மாடல் ரயில்வே என்று சொல்லி எனக்கு ஞாபகம் இருக்கு. அப்பா ஜெர்மன்ல இருக்கே கொண்டு வந்து அண்ணாமேருக்கு சின்னல்ல கொடுத்தது. ஆனா நான் வளர 86, 87, 88 நான் வளரைக்கே இதெல்லாம் துண்டு துண்டா போய் இந்த ட்ரெயின் இந்த மேல் கவர்கள் எல்லாம் கிடந்து எனக்கு ஞாபகம் இருக்கு. எங்களோட பெரிய பாண்ட பிள்ளைகள் எல்லாரும், மாமின்ற பிள்ளைகள் எல்லாரும் அப்பா வந்து கொண்டு வச்சு காடி இருப்பின சின்னல்ல. பட் அவ ஒருபோதுமே இல்ல மாமா தங்களை செய்தவர், டாய்ஸ் வேணும் தந்தவர்னு சொல்லி யோசிச்சதும் இல்லை. இது வந்து இந்த கோயின்ஸ் போட்டா ஓடக்கூடிய மாதிரி செய்திருக்காங்க. அப்ப இங்க ஒரு ஆள் வந்து நிக்கிற ட்ரெயின் தேடிக்கொண்டு, அந்த அம்மா வந்து கோயின் போட்டவா இங்க வருது. இந்த ட்ரெயின் வேண்டி தான் கொண்டுதான் ஒரே சண்டை என்னோட மகன். சோ போய்க்குள்ள கொண்டு வேண்டிட்டு போவோம். இப்படி ஒரு ட்ரெயின்ல ட்ரக் கொண்டு கட்டுவோம் போயிட்டு. Hålla fast där och sen går vi fort. Det är lite kom.
இந்த வீடுகள் எல்லாம் வந்து நேச்சுரலாகவே இங்கே செய்த வேண்டியிருக்காங்க. பட் நாங்கள் ஸ்ரீலங்காவில் செய்கிறோம்னா நாங்கள் செய்ய வேண்டியிருக்கு. என்ன இப்போ நான் நிற்கிறது வந்து கோப்பன்ஹேகன் ரயில்வே ஸ்டேஷனில். ஒரு பெரிய ரயில்வே ஸ்டேஷன். டென்மார்க்கில் கோப்பன்ஹேகனில் நிற்கிறேன். அடுத்தது இன்னொரு 1 ஹவரில், இப்போ இங்கே இன்னொரு 1 ஹவரில் 1 மணி 2 மணிக்கு எனக்கு அடுத்த ட்ரெயின் ஒரு இடத்துக்கு நான் போகிறேன். ஸோ இது வந்து கோப்பன்ஹேகன். பாப்போம் அப்படி சுற்றி பாப்போம் அப்படி இருக்குன்னு சொல்லி. எஸ், அந்த ரயில்வே ஸ்டேஷன். ஸோ டென்மார்க் கோப்பன்ஹேகன்ல நிற்கிறேன். ஒரு வீடியோ ஒன்று போட்டுனா நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். யார் யார் இந்த முறை மாகாண சபை தேர்தலில் ரங்க போயினம், யார் யார் ரக்கப்படினம் என்று ஒரு கிளியரான வீடியோன்னு நான் உங்களுக்கு போட்டிருப்பேன். அதற்கு பாருங்கோ எலுமெண்டா ஷேர் பண்ணும்போ ஒரு பொலிட்டிக்கல் நாலேஜ் ஒன்று எடுத்துக்கொள்ளுங்க. என்னடா எங்களோட சமூகம் இப்போ தங்கி இருக்கிறது தனிய பொலிட்டிக்ஸ்ல மட்டும்தான். எங்களுக்கு ஆயுத போராட்டம் இல்லை. ஸோ எங்களுடைய மக்களுடைய எதிர்காலம் வாழ்க்கை மாற வேணும், ஒரு சமூகத்துக்கு வந்து ஏதாவது செய்யணும்னு நாங்கள் நினைச்சா அது இந்த பொலிட்டிக்ஸால மட்டும்தான் செய்யலாம். ஸோ புலம்பெயர் நாட்டில் இருக்கிற தமிழ் மக்களும் எங்களுடைய தமிழ் மக்களும் இந்த பொலிட்டிக்ஸை கையில் எடுக்கணும், யோசிக்கணும், நல்லா சிந்திக்கணும். 6 லட்சம் பேர் யாழ்ப்பாணத்திலையும் கிளிநொச்சிலையும் இருக்கிறோம். ஆனால் அதில் 3 லட்சம் பேர் தான் ஓட் போடுறது. மிச்சம் 3 லட்சம் பேர் எப்படியாவது இலங்கையை விட்டு போயில்லாம நினைச்சு கொண்டிருக்கணும். அப்படி போக இயலாது. அதுல ஒரு 3000 பேர் இலங்கையை விட்டு போனோம் இல்லை. இன்னொரு 1 லட்சம் பேருக்கு வெளிநாட்டுல இருந்து உதவி வந்துச்சு இல்லை. மிச்சம் 2 லட்சம் உங்களோட பரம்பரை எல்லாம் நாசமா போயிடும். இந்த அரசியலை நீங்க கையில் எடுக்காட்டி, வடக்கு மாகாண சபையை பற்றி நீங்கள் ஆழமா சிந்திக்காட்டி, வடக்கு மாகாண சபையில அதுபோல ரோட்டு போடையில ரோட்டு சரியில்லை, கான் சரியில்லைன்னு சொல்லி நீங்கள் திட்டுறதுலையும் ஆர்ப்பாட்டங்கள் செய்யறதுலையும் குப்பையை கொண்டு வந்து அரியாலையில கொட்டுறாங்கன்னு குளர்றதுலையும், கோப்பாயில வந்து யாழ்ப்பாண வைத்தியசாலை கழிவுகளை கொண்டு வயலுக்கு போட்டு எரிக்கிறாங்கன்றதுலையும் எந்த பிரயோசனமும் இல்லை. அரசியலை பற்றி சிந்தியுங்கோ ஆழமாக. இந்த வீடியோல வந்து நாங்கள் என்ன கதைக்க போறோம்னு சொன்னால், ஒவ்வொரு வீடியோவாக நான் இடங்களையும் காட்டிக்கொண்டு என்ன கதைக்க போறோம் என்றால், சுகாதாரத்துறையில என்ன மாற்றங்களை நான் முதலமைச்சராக வந்தா செய்வேன் என்பதற்காக முதலாவது சுகாதாரத்துறையில இருந்து ஆரம்பிப்போம். சுகாதாரத்துறையில என்ன மாற்றங்களை செய்வேன்ன்றதை கதைப்போம். ஓகே, இந்த வீடியோவில் ஒரு ஷோர்ட்டா நாங்கள் எதை பற்றி கதைக்க போறோம்னு சொன்னா, இந்த வடக்கு மாகாண சபையில சுகாதாரத்துறையில நான் ஒரு மாகாண சபை முதலமைச்சரா வந்தா என்ன செய்ய போறேன் என்பது தொடர்பாக ஒரு விளக்கமான வீடியோ. நான் இந்த வீடியோ போடுறது கோப்பன்ஹேகன் ரயில்வே ஸ்டேஷன் டென்மார்க்ல இருந்து. இடத்தை மட்டும் சுத்தி காட்டுறதுல பிரயோசனம் இல்லை. ஸோ ஐ நீட் கோக் ஜீரோ. டங்கின் பசிக்குது. ஸோ ஒரு சின்ன ஒரு சாப்பாடு பண்ணி சாப்பிட இன்னொரு 1 ஹவர் இருக்கான்னு நினைக்கிறேன். கோக் ஜீரோ. ஓகே, எல்லாமே இனிப்பா இருக்கு, சாப்பிட இல்லாது. ஸோ சுகாதாரத்துறையில என்ன மாற்றங்கள் கொண்டு வருவோம்ன்றது, நான் ஒரு மாகாண சபை முதலமைச்சராக இருந்தால் என்ன மாற்றங்களை கொண்டு வருவேன் என்பதை தொடர்பாக பார்ப்போம். என்னை பொறுத்த வரைக்கும் சுகாதாரத்துறை தான் முதலாக கை வைக்க வேண்டிய ஒரு துறை. இப்போ விவசாயத்துறை, மீன்பிடித்துறை எல்லாத்தையும் விட நாங்கள் உயிரோட இருக்கிறது முக்கியம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நான் இந்த சுகாதாரத்துறையில கை வைக்கிறதுன்னு இருக்கிறேன். இதோட பார்த்த உடனே ஒரு டாக்டர்ஸ் எனக்கு
ஓட் போட மாட்டினோம் நினைக்காதங்கோ. இந்த வீடியோ பார்த்து முடிக்கிற போது உங்களுக்கு தெரியும் சுகாதாரத்துறையில நான் கொண்டு வர மாற்றங்களால எங்களுடைய டாக்டர்ஸுக்கு என்னென்ன லாபம் இருக்குன்றதையும் இந்த வீடியோல தெளிவா சொல்றேன். வடக்கு மாகாண சுகாதாரத்துறையை பொறுத்த வரைக்கும் அது ஒரு பெரிய கன்சர்ன் இருக்குது. ஸோ நான் சில சொல்ற விடயங்கள் அந்த எங்களுடைய வழக்குகளை பாதிக்கும். ஆகவே பேருகளை சொல்லாம நடந்த சம்பவங்களை சொல்லாம சுகாதாரத்துறையில என்ன மாற்றங்களை கொண்டு வரலாம்ன்றதை பார்ப்போம். ஓகே, இப்ப என்னென்னால் எங்களுடைய நாடு, எங்களுடைய வடக்கு மாகாணத்தினுடைய மொத்த சுகாதாரத்துறை மத்திய சுகாதார அமைச்சர் அல்லது செயலாளர் போன்ற பிச்சையில தான் இருக்கு. உங்களுக்கு வடிவாவே தெரியும். ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு குட்டி குட்டி பிச்சை போட்டு கொண்டிருக்கிறாங்க வாங்க. இப்ப என்ன பிரச்சனைன்னு சொன்னா நீங்க எல்லாம் யோசிப்பீங்க, ஏன் அர்ச்சுனா வர வேணும், ஏன் இளஞ்செழியன் வரக்கூடாது, ஏன் முன்னாள் நீதிபதி இளஞ்செழியன் வரக்கூடாது, ஏன் சுமந்திரன் வரக்கூடாது, ஏன் அர்ச்சுனா வர வேணும்ன்றதான் நான் என்ன பிரச்சனை சொல்லுவேன். நான் சொல்றேன், சுகாதாரத்துறை தான் என்ற முக்கியமான பிரச்சனை. அதாவது வடக்கு மாகாணத்தை பொறுத்த வரைக்கும் சுகாதாரத்துறை ஒழுங்காக மாற வேணும்ன்றதுல ஒரு பெரிய கன்சர்ன் இருக்கு. அதுல தனிய வைத்தியர்கள் மற்றது அவர்கள் வேலை செய்யற நேரங்கள், அவர் ஒழுங்கா பேஷனை பாக்குறேல என்றது மட்டும் வடக்குமான சுகாதாரத்துறையில இருக்கிற பிரச்சனை இல்லை. 100% வைத்தியர்கள் ஒழுங்கா ஒர்க் பண்றார்கள். முடிஞ்ச வரைக்கும் இங்க இருந்து வெளிநாட்டுக்கு தப்பி போறதுக்கு ட்ரை பண்றார்கள். 100% 90% வைத்தியர்கள். ஏண்டா இங்க வெளிநாட்டுல வைத்தியர்களுடைய வாழ்க்கை மிக லக்ஸரி, எக்கச்சக்கமான காசு ஏர்ன் பண்ணலாம். 20,000 euros per month, 10,000 to 20,000 euros per month. அதன் பார்த்தா 70 லட்சம் எங்கண்ட நாட்டுக்கு per month. So 5,000 euro 20 lakhs. ஸ்ரீலங்காவோட சம்பளம் 2 lakhs. So யாருமே ஸ்ரீலங்காவில இருக்க விரும்ப மாட்டினோம். அப்ப நெடுக வைத்தியர்கள் மட்டும் நாங்கள் அங்கே குறை சொல்லி கொண்டிருக்கிறது. வைத்தியர்கள் வேலை செய்கின்ற ஒர்க்கிங் கண்டிஷனை பார்க்கணும். அதாவது இப்ப உதாரணத்துக்கு யார் என்றாலும் நீங்களோட டாக்டரா படிச்சா நீங்க ஸ்ரீலங்காவில இருப்பீங்களா லண்டன்ல இருப்பீங்களான்னு கேட்டா லண்டன்ல இருக்கதான் ஆசைப்படுவோம். ஆகவே தனிய வைத்தியர்களுடைய பிள்ளைகளை மட்டும் பார்க்காம அவையோட ஒர்க்கிங் கண்டிஷனை பார்க்கணும்ன்றான் இந்த மிக முக்கியமான கன்சர்ன். இப்ப சாவச்சேரி ஆதார வைத்தியசாலை அல்லது தெல்லிப்பள ஆதார வைத்தியசாலைகள்ல வைத்தியர்களுடைய அசம்பந்த போக்கு இருக்குன்னு சொல்லி நீங்க ஜோதிச்சிங்கன்னு சொன்னா அவட ஒர்க்கிங் கண்டிஷன், அவட இன்கம் ஒரு பிரச்சனையா இருக்கு. சோ நாங்க ஸ்ரீலங்காவிலையும் இருக்கிறோம், நாங்க ஒழுங்கா வேலையிலையும் சொல்றீங்க நீங்க, அவை நாங்க போறோம்னு முழு வைத்தியர்களும் படிக்கிட்டோம்னா சிக்கலா போயிடும். அதே நேரத்துல நாங்க இங்கதான் இருப்போம், ஐயோ அம்மாண்டு கத்துவோம், ஒன்று உலர்வோம் சொல்ற வைத்தியர்களும் அங்க இருக்கிறோம். சோ அதை நாங்கள் சிஸ்டமேட்டிக்கா மாத்தணும். அதாவது அவர்களுடைய ஒர்க்கிங் கண்டிஷனை வடிவா மாத்தி கொடுத்து, அவர்களுடைய சம்பளத்தை மாத்தி கொடுத்து, அவர்களுக்கு அதிக வைத்தியர்களை இலங்கையில வச்சிருக்கிறது, முக்கியமா வடபகுதியில அதிக வைத்தியர்களை வச்சிருக்க வேணும் என்கின்ற ஒரு பிரச்சனை தான் இந்த வடக்கு மாகாண சபை முதலமைச்சரா எடுத்த உடனே எனக்கு வரப்போற மிகப்பெரிய பிரச்சனை. இன்ஜினியர்ஸை வச்சிருக்க கவர்மெண்ட் இல்ல, லோயர்ஸை வச்சிருக்க கவர்மெண்ட் இல்ல, ஆனால் வைத்தியர்களை வச்சிருக்க வேணும், அவையே பிரெயின் வாஷ் பண்ண வேணும். இங்க இருந்தா பெட்டர், far better than going to London or going to Australia என்ற கன்சர்ன் உண்டு வைத்தியர்களுடைய மனசுக்குள்ள கொண்டு வரணும். சோ இவங்க எப்படியாவது மண்டையை கழுவணும் என்பதுதான் என்னுடைய எண்ணம். சோ அதுல சும்மா பொய் சொல்லி எல்லாம் வைத்தியர்களை மண்டையை கழுவி இங்க வச்சிருக்கிறார். அது உதாரணத்துக்கு மலரவன் சார் போன்றாக்கள் ஆசியாவினுடைய சொத்து, இறந்த சுதர்சன் சார் ஆக்கள் மாதிரியான ஆக்கள் கொழும்புல கூட இல்லை. சோ அவைய எப்படி நாங்கள் இலங்கையில தொடர்ந்து வச்சிருக்கலாம் என்று சொன்னால் அவையோட ஒர்க்கிங் கண்டிஷனை மாத்துறது. வைத்தியசாலைகள்ல நான் இப்ப நேற்று போனா நோர்வேயில ஒரு வைத்தியசாலைக்கு, அங்க ஒரு சீனியர் நர்சிங் ஸ்டாஃபரால் தான் என்ன கூட்டி கொண்டு போய் காட்டினவர். சோ இங்க சீனியர் நர்சிங் ஸ்டாஃப்ன்றது அங்க அமைச்சருடைய சுகபோகங்களை அனுபவிச்சு கொண்டுதான் ஒர்க் பண்ணினோம். இலங்கையில சுகாதாரத்துறை அமைச்சற்ற ரூம் எப்படி இருக்கோ அப்படித்தான் இங்க சாதாரணமாக ஒரு பாத்ரூம் இருக்கு. சிம்பிளா சொல்றேன்டா உங்களுக்கு. சோ அதுகளை நாங்க மாத்தோணும். அப்ப மாகாண சபையில எல்லாத்தையும் மத்திய அமைச்சர்களை கொண்டு போய் இல்லாம இவன் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலை மாகாண சபை கீழே கொண்டு வரணும். மத்திய அமைச்சர்களை வச்சிருக்கலாது. போதனா வைத்தியசாலையில இருக்கிற வேலைகளை குறைச்சு சின்ன சின்ன வைத்தியசாலையில போய் வேலை செய்வோம். அங்க வேலையும் குறைவு, நீட்டா இருக்கின்ற ஒரு மென்டாலிட்டியை டாக்டர்ஸுக்கு நான் பூத்தோணும். கஷ்டப்பட்டு உங்களுக்கு விளங்கிச்ச. இப்ப உதாரணத்துக்கு வேலன வைத்தியசாலைண்டா
அடே யாழ்ப்பாணத்துல இருந்து இவ்வளவு இழுபடுற நேரம் வேலனையில போய் சிம்பிளா வேலையெல்லாம் அங்க பாத்தியோ எப்படி ஹாஸ்பிட்டல்ல கட்டி போட்டானுவான், எப்படி ஃபெசிலிட்டிஸ் மச்சான், ஓட்டுகளை பாத்தியோ இருக்கிற நிலைமையை வந்து டாக்டர்ஸை கொண்டே விடணும் நான். சோ அது வந்து ஒரு நாள் 2 நாள் நடக்காது. உங்களுக்கு வடிவ விளையம் கொள்ளுங்க. புங்குடுதி புங்குடுதியில போய் வேலை செய்து போட்டு கார்ல வருவோம். வைத்தியர்கள் வந்து யாழ்ப்பாணத்துல இருந்து புங்குடுதியில போய் வேலை செய்யற வைத்தியருக்கு யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில வேலை செய்யற வைத்தியரை விட கூட சம்பளம் கொடுக்கணும். உங்களுக்கு விளங்கிச்சு. அப்பதான் புங்குடுதிக்கு போவினோம். சும்மா அனுவல் டிரான்ஸ்பர் அந்த டிரான்ஸ்பர் அவங்களுக்கு அடிச்சு அவங்க எப்படியாவது ஏஎம்சி எக்ஸாம் எடுத்து பிளப் எடுத்து அல்லது இங்க வந்து ஒரு அட்டெண்டனாவது வேலை செய்யறது தான் விரும்புவாங்க. இங்க வந்து டென்மார்க்ல நிக்கிறேன் நான். இப்ப டென்மார்க்ல அட்டெண்டனா வேலைகிறது வந்து இலங்கையில மினிஸ்டரா வேலைகிறத விட சூப்பர் லக்ஸரியஸ் கண்டிஷன். அதால சில டாக்டர்ஸ் வந்து இங்க ஒரு அட்டெண்டனா வேலை செய்வாங்க, கிளீன் பண்ணுவோம் கூட இங்க வலிக்கிட்டு வர ஆக்கள் இருக்கு எனக்கு பேர். சோ அந்த விஷயத்த வடிவா பிள்ளைங்க கொள்ளுங்க. எப்படி பாக்குறேன்னு சொன்னால் கிராமிய வைத்தியசாலைகள், அதாவது வந்து சாதாரணமாக யாழ் போதனா வைத்தியசாலையோ அல்லது வந்து என்னன்னு வளர்ச்சி அடைஞ்ச வைத்தியசாலை ஒன்றும் இல்லை, கிளிநொச்சியோ, அதுகள் இருக்கிற அந்த ஃபெசிலிட்டிஸ், அதாவது ஃபெசிலிட்டிஸ் என்றால் ஒழுங்கான கதிரை, ஒழுங்கான மேஸ். இப்ப சாவச்சேரி ஆதர வைத்தியசாலையில 2018 நான் வேலை செய்யக்குள்ள எனக்கு ஒரு நெச்சால பின் பண்ணாம அந்த இருந்தெலும்புறது தள்ளுற வண்டில் வண்டில் சைக்கிள் இல்ல, அது என்ன சாமான், கதிரையோண்ட தாங்க கொண்டு இருந்த MS தயாளனியோட அடிபட்ட நிலை. ஒரு MBBS படிச்சு போட்டு எனக்கு அந்த கதிரை வேண்டாம் இந்த கதிரை வேண்டாம் அடிபட்ட நிலைமையில தான் யாழ்ப்பாண வைத்தியசாலைகள் இருக்குது. அதை விளங்கிக் கொள்ளுங்க. சோ நாங்கள் இருக்கிற வைத்தியர்களே திறத்தேலாது. ஆவே இப்ப உடுவில்ல போய் டாக்டர் ஒருத்தர் ஒர்க் பண்ண விரும்புறாருண்டா அவரை நாங்கள் அங்க ஒர்க் பண்றது தூண்டணும். ஓகே, யாழ்ப்பாணத்தை விட உடுவில் பெற்றா. அவே மாகாண சபையை நீங்கள் எனக்கு தராத சந்தர்ப்பத்துல, அத கபிலன் எடுக்கிற சந்தர்ப்பத்துல, அத இளஞ்சலியன் ஐயா எடுக்கிற சந்தர்ப்பத்துல, அல்லது வந்து அத சுமந்திரன் எடுக்கிற சந்தர்ப்பத்துல மறக்க வேண்டியதுதான் நீங்கள். அதுக்கு அந்த ஐடியா இல்ல. நானே இந்த மாநசபை நான் வரணும்னு ஆசைப்படுறேன்டா. தயவு செய்து சுகாதாரத்துறையில கொஞ்சம் முன்னோக்கி சிந்திக்கிற ஆக்களை நீங்கள் மாநசபைக்கு விடுவோம். ஏன் பாராளுமன்றத்தை விட்டு போட்டு நான் மாநசபைக்கு வரணும்டா. நான் இங்க ஸ்வீடன்ல ஒரு எம்பியோட கதை கேட்க நான் இந்த கதையை சொன்னேன். I'm trying to get into the provincial council rather than being there in the member of parliament post, which is I feel like shouting only in the parliament. அதாவது வந்து சும்மா கத்துறது மட்டும் நான் பார்லிமெண்ட்ல, வேற பிரயோசனம் இல்ல. புட்டு வடை வாழைப்பழம் உண்டு. சோ நான் எதிர்பார்க்கிறேன் என்னன்னா, ஓகே புட்டு வடை வாழைப்பழம் கத்துறதை விட்டுட்டு, ஐயோ அம்மாண்டு கத்துறதை விட்டுட்டு மாகாண சபை எடுத்து மாகாண சபையில ஏதாவது செய்யலாமான்னு பாக்குறேன் நான். ஓகே, இப்ப நான் நீங்க நிக்கிற மாதிரி ஓகே டாக்டர்ஸ் ஒர்க்கிங் கண்டிஷன் ஒரு நாள்ல மாத்தேலுமா, 5 வருஷத்துல மாத்தேலுமான்னு கேட்டா இல்ல. நானே வெளிப்படை இப்ப சில பேர் எல்லாரும் சொல்லி என்றால் இப்படி ஒரு மாநசபை முதலமைச்சர் அன்று கொண்டு உடனே மாத்தேலான்னு சொல்லி டாக்டர் வீடியோ போட்டீங்கன்னா சார் நம்ம உங்களுக்கு ஓட் போடுமாண்டு. முட்டாள்தனமாக இந்த வீடியோ பாக்குற ஆக்கள் வந்து விளங்கி கொள்ள கூடாதுடா. உதாரணத்துக்கு ஒரு தெளிப்பள வைத்தியசாலைய ஒரு லிப்ட் பூட்டுறேன்டா எவ்வளவு கஷ்டம்னு ஜோதிச்சு பாருங்க. லிப்ட் இருக்கா இல்ல எனக்கு தெரியாது. லிப்ட் தெளிப்பள வைத்தியசாலையில பூட்டேலுமா. இங்க பாருங்க ரயில்வே ஸ்டேஷன் எப்படி இருக்குண்டு. நான் நிக்கிற ரயில்வே ஸ்டேஷன் இந்த ஃப்ளோர் இதெல்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்க இங்க. சோ கஷ்டம் உங்களுக்கு விளங்கிட்டா. அதுக்கு பிறகு ஒவ்வொரு நாடுகள்கிட்டையும் போய் நான் பிச்சை எடுக்கணும். என்ன நான் இப்ப வடக்கு மாகாண சபையில ஒரு பெரிய விஷயம் பண்றது நான் நாடுல சொல்றேன். சோ அப்படி கொஞ்சம் ஃபார்வர்ட் திங்கிங்கா இருக்கணும். முடிஞ்சா நீங்கள் எடுக்கிற மாகாண சபை, இந்த முறை நீங்க போடுற மாகாண சபையில இருக்கிற முதலமைச்சருக்கு முடிஞ்சா தான் தனிய 10 பரிவாரங்களோடயோ 4 அடியாட்களோடயோ இல்லாம தனிய வந்து அங்க இருந்து பிளைட் எடுத்து வந்து டென்மார்க்ல இருக்கிற கோப்பன்ஹேகன் ஏர்போர்ட்ல இருந்து ஒரு வீடியோ எடுத்து போட்டு இதுல டிக்கெட் நம்பரை போன்ல பார்த்து அதுல இருக்கிற போட் சைனை பார்த்து போக சொல்லுங்க. அது கூட செய்ய தெரியாத எம்பி மேர் பாராளுமன்ற உறுப்பினர்களைத்தான் நீங்கள் வச்சிருக்க. எல்லாரும் கேட்டவங்க என்னன்றாடா உனக்கு முடியுது, நான் போன்ல பார்த்தேன்னா போன்ல சர்ச் பண்ணா வரும் தானே. சோ முடிஞ்ச வரைக்கும் அப்படியாவது ஒரு மாகாணத்தை ஒரு கொஞ்சம் கையாளாதாக்களை இல்லாம நான் என்ன பெருமையா சொல்லல, நான் சொல்றேன்டா. இப்ப இங்க வந்து பார்த்தா மனசுல ஆசை வர வேணும். ஓகே இப்படியும் என்ற யாழ்ப்பாணத்துல இருக்கிற ஒரு ரயில்வே ஸ்டேஷனை கட்டையிலாதான ஒரு ஆசை வரணும். ஆசை மட்டும் இல்ல, கனவு தான், ஒரு சின்ன கனவு. அந்த கனவு நீங்க இடையில நிப்பாட்டினீங்க ரெண்டாள்
என்னுடைய இந்த சின்ன கனவுகளை இடையில நிப்பாட்டி நீங்கள் இல்ல தம்பி நீ திருப்பி டாக்டராவே வேலை செய்யனா நான் போயிடுவேன். திருப்பவும் உங்களுக்கு சொல்றேன், இந்த மாகாண சபையில எனக்கு ஓட் போடாம நீங்க வேற யாருக்காவது ஓட் போடுற சந்தர்ப்பத்துல நீங்களே உங்களுக்கு குழிய வச்சு கொள்றீங்க. அதாவது வந்து இன்னொரு 100 வருடத்துக்கு உங்களுக்கு உங்களுடைய நீங்க இருக்கிற வீட்டை திருத்த வேணும், உங்களோட கடற்கரையை திருத்த வேணும் என்று யாருமே விரும்ப போறதில்லை. தயவு செய்து அதை விளங்கி கொள்ளுங்க. இப்ப இந்த எல்லாருக்கும் அப்படின்னா ஓகே உனக்கு மட்டும்தான் அந்த விருப்பம் இருக்கா நாட்டை திருத்த வேணும். ஓம் நான் என் வேலையும் விட்டு போட்டு வந்தது சரி, இந்த வேலையை இழந்தா போனா போகுது. 40 வருஷம் ஆசாதிர டாக்டராகவும் இதாகவும் வேலை செய்துட்டோம். சோ போனா போகுது. ஏதாவது ஒரு நல்லதை செய்வோம். ஒரு ஷோர்ட் பீரியடுக்கு ஒரு 10 years கனால நிக்க மாட்டேன்னு சொன்னா உங்களுக்கு நான் இந்த அரசியல்ல கோக் ஜீரோவா ஆவே இந்த அரசியல்ல வந்து நான் கனால நிக்க மாட்டேன். அதுல உங்களுக்கு சந்தேகம் வேண்டாம். சோ அப்படி சிந்திங்க. முதலாவது வைத்தியர்களை நாங்கள் எப்படியாவது வச்சிருக்கணும். எங்க வச்சிருக்க வேணும்? யாழ்ப்பாணத்துக்குள்ள வச்சிருக்கணும். அவங்கள வாழைச்சேனைக்கு திறத்தவும் கூடாது, கொழும்புக்கு திறத்தவும். ஏன் கொழும்புக்கு எல்லாரும் போடுறவன்? ஏன் கொழும்புக்கு ஓடுறவன்? யாழ்ப்பாணத்துல இல்ல லிவிங் கண்டிஷன் பிரச்சனை. யாழ்ப்பாணத்துல ஒழுங்கான ஃபுட் சிட்டி இல்ல, ஒழுங்கான ரோட் இல்ல, ஒழுங்கா பார்க் பண்ண இல்ல, அது வாழ்வெட்டு கொத்து. சோ வைத்தியர்களை நாங்கள் யாழ்ப்பாணத்துக்குள்ள வச்சிருக்கிறதுக்கு மேக்சிமம் ட்ரை பண்ணணும். அதுக்கு முதலாவதாக மாகாண சபைக்குள்ள இருக்கிற வைத்தியசாலை எல்லாத்தையும் வந்து நாங்கள் அபிவிருத்தி செய்யணும். அதை செய்வியான்னு கேட்டா ட்ரை பண்றேன்னு தான் நான் சொல்வேன். நம்ம மெனச்சுத்தியோட உண்மையா மிகவும் உண்மைத்தனமா உங்களுக்கு இந்த வீடியோக்களை போட்டு கொண்டிருக்கேன். ட்ரை பண்றேன் மேக்சிமம். அட்லீஸ்ட் அந்த என்ட்ரன்ஸுகளை உடைச்சு ஒழுங்கான என்ட்ரன்ஸுகளையும் எக்ஸிட்டுகளையும் கட்டுறேன். ரெண்டாவது, இந்த ஓட்டுகள் இருக்கிற பழைய கட்டில எல்லாத்தையும் எடுத்து எறிஞ்சு நல்ல கட்டிலையாவது போடுறேன். இங்க இருக்கிற டாக்டர்மாருக்கு ஒழுங்கா ஒர்க் பண்றதுக்கு ஒரு நல்ல கண்டிஷனான டேபிளுகள், கதிரைகள், ஒரு டீ, அதாவது அட்லீஸ்ட் வந்து டீ மேக் பண்ணக்கூடிய ஒரு 4 மிஷின். என்ன இங்க பாத்தீங்கன்னு சொன்னால், நான் வீடியோ எடுத்து அனுப்ப சொன்னேன், அந்த நோவேல அங்க போனால் மூளைக்கு மூளை டீ மிஷின், காஃபி மிஷின் வச்சிருக்கும். அங்கெல்லாம் காசு கொடுக்க தேவையில்லை, போய் கையை வச்சு போட்டு டீ எடுத்து கொடுத்து குடிச்சுன்னு போயிட்டே இருக்க வேண்டியான். ஆனால் அங்க வைத்தியசாலையில என்ன செய்யணும்? போய் லைன்ல நின்று இப்ப இந்த டீக்கு ஒரு ஆளுக்கு வந்து இவர என்ன செய்வார்கள், கேண்டீன் நடத்துறதுக்கு ஒரு அதுலதான் என்ன சொல்ல தெரியல, அதெல்லாம் இல்லாம பண்ணுவேன். இந்த ஹாஸ்பிட்டல்ல காசு கேண்டீன் நடத்துற வேலையெல்லாம் இருக்காது. டாக்டர்ஸ் மேருக்கு வந்து எனி டைம் போனா சாப்பிடுறதுக்கும் இதுக்கும் அதையாவது போட்டு கொடுப்பேன். நான் கொஞ்சம் அப்படி செய்வேன்னு நினைக்கிறேன். அது நீ இதை பாக்குற டாக்டர்ஸ் மேருக்கும், இதை பாக்குற இன்ஜினியர் மேருக்கும், லோயர் மேருக்கும் அவைக்கும் புத்தி இருக்குதானே யோசிக்கட்டும். உங்களுக்கு இளஞ்சலியன் வந்தால், சுமந்திரன் வந்தா இது மாறுமான்னு யோசிங்க. நான் வந்தால் இதை மாத்துவேன்னு சொல்லல, மாத்துறதுக்கு ட்ரை பண்றேன் மேக்சிமம். சரிதானே? அவன் தேர்தல் அறிக்கையல்னு சொல்லி இவர் சும்மா அவர்றாரு யோசிக்க வேண்டாம். இந்த மனசுல இருக்கிற ஆசையில சொல்லணும் உங்களுக்கு. ஒன்று. ரெண்டாவது, இந்த நோயாளிகள் பாத்ரூம் முழுக்க இடிச்சு அட்லீஸ்ட் இங்க வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் இன்ஃப்ராரெட் சென்சர் ஹை கழுவுற ஹேண்ட் வாஷ் டெப் தான் இங்க இருக்கு. ஆனா அங்க லீக் பண்ற டெப் தான் இருக்கு. சோ நாங்க இங்க இருக்கிற மாதிரி அங்க யோசிக்க இயலாது. ஆனா ஒரு சொட்டு, ஒரு கொஞ்சம், ஒரு கிளீன்லினஸ், என்ன ஒரு ஹாஸ்பிட்டல் கிளீன் பண்ணி ஒரு 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 சின்ன சின்ன விடயங்கள், ட்ரக் மருந்துகள் இல்லாம, நோயாளிகளுக்கு மருந்துகள் இல்லாம கொஞ்சம் ட்ரை பண்ணுவேன். நினைக்கிற மாதிரி இல்ல, நான் ஒரு வித்தியாசமான ஆள், உங்களுக்கு நல்லாவே தெரியும். 3 மாதத்துல பாராளுமன்றத்துக்கு போனவன். சோ அதை கட்டாயம் செய்வேன் வைத்தியத்துறையில. அதை விட இந்த சின்ன சின்ன ஹாஸ்பிட்டல்கள்ல மருந்துகள் இல்லாம, பேஷண்ட் வெயிட்டிங் டைம், டாக்டர்ஸ் இல்லாம, நர்ஸ் இல்லாம, இந்த ஹாஸ்பிட்டல்களுக்குள்ள நாய் இருக்கிறது இல்லாம, எந்த ஹாஸ்பிட்டல்ல போய் பாத்தீங்கன்னாலும் மாங்கல நாய் படுத்திருக்கும். வடக்கு மாநிலத்துல நாய் ரோட்ல விடையிலாண்டு சட்டம் கொண்டு வந்து முழு நாயலையும் நான் பிடிச்சு அதில் பராமரிச்சு அதற்கு கருத்தடை செய்து அது இந்த ரோட்ல நாய் போறதுல இல்லாம பண்ணுவேன். ஆகவே ஒன்று ஹாஸ்பிட்டல்ல. ரெண்டாவது, இந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்து கூத்தடிக்கிற சில டாக்டர்ஸ் மாதிரி இருக்கணும் தானே, வழக்கு போட்டு வீட்டை அனுப்புவேன். இந்த கூத்தடிக்கிறார்கள், இந்த ஜிஎம்ஓஏ, இந்த மைர் என்று இருக்கிற கொஞ்சம் பேர், இந்த அவையெல்லாம் வீட்டை அனுப்புவேன். சரிதான், உங்களுக்கு இது ப்ராமிஸ் தான். இந்த அங்க போய் வெளியில போய் வேண்டிட்டு வாங்கோ, இதுல போய் வேண்டிட்டு வாங்கோ, அந்த ஊசியை இதுல போய் வேண்டிட்டு வாங்கோ, இந்த மருந்து அந்த கடையில பண்ணி கொண்டு தாங்கோ, இந்த நான் பிடுங்குவேன். அது ஷுவர், நான் சொல்லித்தான் போடுறேன். சரிதானே? தண்ட பார்மசியை வச்சு போட்டு பின்னர 4:30 அங்க வாங்கன்றது. அடுத்தது இந்த திண்ணவெளியில இருக்கிறதுல போனா டப்புன்னு செய்யலாம். இங்கே ஹாஸ்பிட்டல் எந்த மயிராவது கதைப்பியலா இருந்து அதுக்கு பிறகு நான் மானதன் நேர சொல்றேன்டா உங்களுக்கு. நானும் ஒரு டாக்டர் தான், நேர சொல்றேன்.
அது நீங்க எனக்கு படிப்பிச்சாக்களா இருந்தாலும் பரவாயில்ல, ஆணியலா இருந்தாலும் பரவாயில்ல, மேக்சிமம் ட்ரை பண்ணுங்க நான் மாநசபைக்கு வரக்கூடாது. சரிதானே? அந்த ஹாஸ்பிட்டல்ல செய்யறது, கோழி குரஸ்ல செய்யறது, மயிர் குரஸ்ல செய்யறது, எல்லாத்துக்கும் குரஸ் அடிப்பேன். அது ஷூர் 100%. அதாவது எந்த ஒரு வைத்தியரையும் நோயாளியின் காசை புடுங்குற வேலையில செய்ய விட மாட்டேன். சரிதானே? பொடி எடுக்கிறதுக்கு நான் உன்னை கதைக்க விரும்பல, அது வழக்கு நடக்குது, அது தொடர்பாக துளைப்பேன். அதுல எந்த சந்தேகமும் இல்லையா? இல்லாட்டி ஓடலாம், இல்லாட்டி வடமானத்தை விட்டு ஓடலாம். ஒழுங்கா இருக்கிறேன்னா வடமானத்துல இருக்கலாம். அது எந்த வைத்தியரோ இந்த லோயரோ எந்த இருந்தாலும் பரவாயில்ல. இந்த ஊழல் வேலை செய்யறாங்களுக்கு எல்லாம் நான் இந்த அனுரகுமார் அரசாங்கம் மாதிரி ஆணி எல்லாம் பிடிங்கிட்டு இருக்க மாட்டேன். அடிச்சு திலத்துவேன். நானே பச்சை மண்டையால அடிச்சு திலத்துவேன். ஏனண்டா இதுக்குறேன்டா வடமானத்துல ஒழுங்கா இருக்கலாம். இல்லைன்னா உங்களுக்கு ஊழல் செய்யறதுக்கு வேற வேற மானங்கள் இருக்கு. தெற்குல கம்பால போய் இருங்கோ. நீங்க இங்க இருந்து ஆணி விடுங்கோன்னு மண்டி இல்ல. எங்கட சனம் கஷ்டப்பட்டது போதும். நல்லதும் செய்வேன், கெட்டதும் செய்வேன். உங்களுக்கு குவார்டர்ஸ் இல்லையா? குவார்டர்ஸ் கட்டி தருவேன். அதுல எந்த சந்தேகம் இல்லை. உங்களுக்கு புங்குடுதீவுல போயிட்டு வேலைக்கு வர்றது அடிஷனல் கோஸ்டா 50,000 ரூபா கூட வேணுமா? உங்களுக்கு புங்குடுதீல வேலை 2 1,00,000 ரூபா கூட தரலாம். அதுல ஏதாவது ஒரு வழியில நான் பே பண்றேன். உங்களுக்கு பிஎம்சியூல ஒர்க் பண்ணிக்கல, உங்களோட நாலேஜ் எல்லாம் இல்லாம போகுதுன்னு ஃபீல் பண்றீங்களா? டீச்சிங் ஹாஸ்பிட்டல்ல வேலை செய்யணும்னு ஆசைப்படுறீங்களா? ஓகே, பிரச்சனை இல்லை. பிஎம்சியூல படிச்சு கொண்டு நீங்கள் வேற மாஸ்டர் செய்ய போறீங்களா? உங்களுக்கு வேலை தந்து ஒபிஷியலா வீடு லீவு தந்து நான் என்னுடைய அதிகாரங்களோட உங்களை படிக்கிறதுக்கு அனுப்புறேன். நீங்க போங்க. உங்களுக்கு பிள்ளை குட்டியல் பெத்து போட்டிருக்கிறீங்களா? வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற டிரான்ஸ்பர் வேணுமா? எந்த கடிதத்துல இருந்து எந்த கையால சைன் பண்ணி தாரேன். அதெல்லாம் இளம் படியனா, லவ் பண்றியா, உண்ட கேர்ள் ஃபிரெண்ட் கண்டிலையா, டிரான்ஸ்பரா, அதை நான் எந்த கையால சைன் வச்சு தாரேன். ஆனா இந்த ஜிஎம்ஓ என்ற ஒரு மயிராட்ட மாறுறீங்க தானே தம்பி, ஞாபகம் வச்சு கொள்ளுங்க. ராமநாதன் அர்ச்சனா வரக்கூடாதா? ராமநாதன் அர்ச்சனா வருவானா இருந்தா ஒரு ரூபாணி இருக்காது யாழ்ப்பாணத்துல. இந்த ட்ரேட் யூனியன் இந்த மண்ணாகட்டி மயிர் எல்லாத்தையும் கொண்டு நீங்க உங்க பாத்ரூமுக்குள்ள வச்சிருக்க வேண்டி வரும். திரும்பவும் சொல்றேன், சரிதானே? வீட்டுக்குள்ள மனசியோட மட்டும்தான் இந்த ட்ரேட் யூனியன் கதைக்கக்கூடிய இருக்கும். அடிச்சு தூக்குவேன் நான், வேலையெல்லாம் திலத்தி எறிவேன். உங்களால எத்தனை டாக்டர்ஸ் மாதிரி சைக்காட்ரிக் பேஷன் ஆயிருக்காங்க தெரியுமாடா? எத்தனை பேர் உங்களால சைக்காட்ரிக் பேஷன் ஆயிருக்காங்க? இந்த ஆணியல் வழக்குகள் நடக்குது. வழக்குகள் முடியட்டும். மாநசபை முதலமைச்சரா வந்தா கடும் மோசமா இருக்கும். வார்னிங் வீடியோ, டாக்டர்ஸுக்கு ஒரு வார்னிங் வீடியோ. தலைகீழா நின்றாலும் பரவாயில்ல. இந்த டவுட்டிங் செய்கிற லோயர்ஸ் நீங்கள் தலைகீழா நின்றாலும் பரவாயில்ல. அர்ச்சுனா மாநசபைக்கு வரக்கூடாது. மேக்சிமம் ட்ரை பண்ணுங்கோ. மேக்சிமம் ட்ரை பண்ணி மற்றாக்களுக்காண்டி ஒர்க் பண்ணுங்கோ. ஆனா வருவானா இருந்தா இருக்குடி ஆத்தலது பிறகு. ஆனா உண்டு, நான் மாநசபைக்கு வாரது கஷ்டப்பட்ட சனத்துக்காண்டி. உங்களை மாதிரி வெறிய போட்டு இரவுல வீட்டுல போற ஆக்களுக்காண்டி இல்ல, சரிதானே? அதனால ஒழுங்கா ஒர்க் பண்றேன்னா ஒழுங்கா ஒர்க் பண்ணலாம். ஒழுங்கா ஒர்க் பண்ண கஷ்டப்பட்டா நானே உங்களுக்கு பாய் பெட்டியலோட யாழ்ப்பாணத்துல இருந்து அனுப்பி வைப்பேன். நீங்களா ஓடுவியல், அடிக்கிற அலுப்பு தாங்காம நீங்களா ஓடுவியல். வேலை இரண்டா ஒழுங்கா வேலையுங்கோ, டைமுக்கு வேலை செய்யுங்கோ. அதுக்கு பிறகு போய் பிரைவேட்ல உழைங்கோ. ஆனா அந்த சாவச்சேரிக்கு முன்னாடி எல்லாம் கட்டி போட்டு இருக்கிறீங்க தானே, ஹாஸ்பிட்டலுக்கு முன்னாடி எல்லாம் கட்டி போட்டு அங்க போய் எடுத்துன்னு வா ஃபுல் பிளைண்ட். முழு மிஷினுக்கும் SLS ஸ்டாண்டர்ட் இல்லைன்னு சொன்னா, ISO ஸ்டாண்டர்ட் இல்லைன்னா முழுக்க பேன் பண்ணுவேன். சரி, நான் அதை விளங்கப்படுத்தணும் உங்களுக்கு. வெயிட், இந்த வீடியோ நிப்பாட்டிட்டு இதுல இருக்கிற பெரிய மாஃபியா எதுன்னு தெரியுமா உங்களுக்கு? யாழ்ப்பாணத்துல இருக்கிற பெரிய மாஃபியா தான் இந்த டாக்டர்ஸ் மாஃபியா. அதாவது கொஞ்சம் முழக்க வலிக்கிட்டவன் என்ன செய்யறேன்னு சொன்னா, வீட்டுல ஒரு பக்கத்துல ஒரு ஒழுங்கில ஒரு சின்ன வைத்தியசாலை என்று கட்டி போட்டு அதுக்கு பயங்கர புவர் குவாலிட்டியான அனலைசர்ஸ் மிஷினை கொண்டு வந்து வச்சிருந்து போட்டு என்ன செய்யறேன்டா, அங்க எல்லா ஆட்டமும் தெரிஞ்சவன்டா அர்ச்சுனா. அங்க என்ன செய்யறேன்டா, இங்க பிளட் இங்க சொல்றது எங்களுக்கு இன்வெஸ்டிகேஷன் சொல்யூஷன் இல்ல, TSH T4 எடுக்கலாது. அங்க போய் முன்னால் எடுத்துட்டு வான்னு சொன்னா, அங்க புவர் குவாலிட்டி மிஷின்ல போய் 3,000 ரூபாய் கட்டி ஒரு இன்வெஸ்டிகேஷன். அது பிறகு சனத்தை கொண்டு லைன்ல இருந்து இங்க நீங்க பாப்பீங்க. இன்வெஸ்டிகேஷன் காட்டுறதுக்கு திருப்பி 6,500 ரூபாய் முழுக்க ரெகுலரைஸ் பண்ணுவேன். ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டல் ஊத்தவாளித்தனமா வேலை செய்யாது. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு நீ அங்க வந்தா வேலை செய்யலாம், இங்க வந்தா 6 மாத லிஸ்ட்ல இருக்க வேணும் என்று சொல்லி இந்த உருட்ராக்கள். முக்கியமா அந்த டீச்சிங் ஹாஸ்பிட்டல் ஜெஃப்னாவில அந்த காணியா வேண்டி, இந்த கைதடிக்கு அங்கால காணியா வேண்டி, மாமா சித்தப்பாண்ட காணியா வேண்டி இஞ்சால போடுறீங்க தானே, சனத்திட்ட உரிச்ச காசுல, எங்கட வெளிநாட்டு சனத்துல உரிச்ச காசுல போடுறீங்க தானே தம்பி. துளைப்பேன். அதுல எந்த சந்தேகமும் இல்லையா? உங்களோட முழு பேரையும் துளைப்பேன். உங்களோட சொத்துக்கு முழுக்க தோண்டுபடும்.
நீங்க எப்படி உழைச்ச நீங்கள் வருமான வரி கட்டினீங்களா இல்லையான்றது முழு விஷயத்தையும் தோண்டுவேன். நான் மற்றவன் மாதிரி இல்ல நான், சரிதானே? திருப்பி தலைவர் வந்துட்டே நினைச்சு கொள்ளுங்க, முழு பேருக்கு நெத்தில போடுவேன். அந்த நேரம் துவக்கு இருந்தது, அது அந்த துவக்கால போட்டது, நான் உங்களுக்கு பொலிட்டிக்ஸால போடுவேன். சோ இனி பொதுமக்கள் சிந்தியுங்க, முல்லைத்தீவு வைத்தியசாலை இப்படியே தான் இருக்க போதுண்டா, வவுனியா வைத்தியசாலை இப்படியே தான் இருக்க போதுண்டா, அல்லது மன்னார் வைத்தியசாலை இப்படித்தான். மன்னார்ல ஆடாத ஆட்டம் ஆடி நீங்க கொலை செஞ்சு போட்டு கொலையே செய்யாதவன் மாதிரி நின்றீங்க. என்ன அதான் கடவுள் ஒண்ணு இங்க விட்டுருக்கிறார். எபி போஸ் தந்தவர் அப்போ மாட்டினான். ஆனா திருப்பம் இது ஒரு லாஸ்ட் வார்னிங் வீடியோ. அந்த பேஷண்ட் அட்மிட் ஆயின உடனே மிஸ்ஸிட்ட சொல்றது, போன் பண்ணி மிஸ் கேன்யூலா கொண்டு போட்டு படுத்திருக்கிறது வரிய போட்டு, அது பிறகு போய் பார்க்காம விட்ட உடனே வழக்குகளுக்கு போயிலாண்டா போய் அங்க இங்க போய் நின்று கொண்டு கண்டாண்ட சொத்து மாத்திர கொண்டு வழக்க போடுறது, தூக்கி சுத்து மாத்தோட சேர்த்து அடிப்பேன். சரிதானே? நான் சொல்லிதான் பாரு இந்த மாகாண சபைக்கு, ஏழையில் எளியவன்களை நீங்கள் துளைச்சா நான் உங்களை துளைப்பேன். ஏனண்டா நானும் ஒரு காலத்துல இவ்வளவு சொத்தும் இருந்தும் பிச்சைக்காம் மாறி வாழ்ந்தவன். சரிதானே? ஆகவே இந்த போராட்டங்களால கஷ்டப்பட்டு இடம்பெயர்ந்து வாழ்ந்தவன். நீங்கள் உழைக்கிறது உழைப்பு உங்களோட, ஆனா பிச்சைக்காரன்ட்ட சுரண்டி உழைக்காதீங்க. அதால இந்த திண்ணவேலையில் ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் இருக்குதானே, அதை டார்கெட் பண்ணுவேன் நான் கட்டாயம். நீ எந்த வேணுமென்றாலும் காசு அடிச்சு எத்தனை பேருக்கு காசை போட்டனாலும் ஓட்ட விட, எனக்கு அது பிரச்சனை இல்லை. ஆனா திண்ணவேலியில ஒரு ஹாஸ்பிட்டல் ஒன்று இருக்குதானே, அதான் பெரிய மாஃபியாண்ட உறைவிடம். யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலை போனா சொல்லுவேன், இங்க 6 மாதம் ஆபரேஷன், அங்க வந்தீங்கன்னா அரை நாள்ல செய்யலாமண்டு. நான் உங்களை அரை நாள்ல திறத்துவேன். ஒரு ரெக்கார்டிங் என்னோட வெறுமையா இருந்தா, ஒரு வீடியோ என்னோட வெறுமையா இருந்தா, ஒரு எவிடன்ஸோட மாட்டுமே இருந்தா, நீங்கள் பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போறீங்க பேஷண்ட் இங்க வேலை செய்யலாண்டு துளைப்பேன். அதான் சொல்றது, துளைப்பேன். நான் ஒரு சைக்கோ. சரிதானே? வெட்டி போடு, அது பிரச்சனை இல்லை. ஆனா நான் ஒரு கடுமாள். ஞாபகம் வச்சு கொள்ளுங்க, உங்களோட ஆட்டங்கள் எல்லாம் கொஞ்ச நாளையோட நிக்கும். கரணால் உங்களை கஷ்டப்படுத்த மாட்டேன், நான் கொஞ்ச நாளையால துளைப்பேன். சோ இது ஒரு வார்னிங் வீடியோ. முடிஞ்ச வரைக்கும் இந்த அரசு அதிகாரிகள் அந்த கண்ட்ராக்ட்களை பிட்டுகளை போட்டுட்டு சொல்றது, அதால கொண்டு காசத்தா, இதால கொண்டு காசத்தாண்டு வேலை செய்யாம இருக்கிறது அந்நியன் ரேஜ் தான் இருக்கும். லாஸ்ட் வார்னிங் வீடியோ. அரசு அதிகாரிகளும் இந்த டாக்டர் மேரும் இந்த ஊதாரி வேலை பாக்குற லோயஸ் மேரும் முடிஞ்சா சுடுங்கோ காசை கொடுத்து. என்ன இல்லையண்டா இல்லன்னா என்ன செய்யலாம்? நீங்கள் நீங்க எனக்கு எதிராக ஒர்க் பண்ணி நான் பாராளுமன்றது இந்த முறை மாநசபை முதலமைச்சரா வரக்கூடாது. மேக்சிமம் ஒர்க் பண்ணுங்க. சந்திப்போம். என்ன கொப்பன்ஹேகன் டென்மார்க்ல இருந்து, அது இளஞ்சலியன் இல்ல, அது சுத்துமாத் இல்ல, யார் வந்தாலும் உடைப்போம். எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு, அது சனம் யோசிக்கும். நன்றி, வணக்கம். தலைவனின் பிள்ளை நீயடா, தமிழரின் நம்பிக்கை நீயடா, மக்களின் நெஞ்சில் நின்றவன் நீயடா. அர்ஜுனா அர்ஜுனா அர்ஜுனா, தலைவனின் பிள்ளை நீயடா. உன் குரலில் இரத்தம் கொதிக்குது, நீதியை நிமிருது. மக்கள் துன்பம் சொன்னா நீயே தீர்வடா, நிமிர்ந்து நிற்கும் தமிழன் உன் ரத்தத்தில் தீயடா. மக்களுக்காக வைத்தியம் செய்தவன், பல பைத்தியங்களுக்கு வைத்தியம் செய்ய அரசியல் வந்தா. அந்த நிமிடம் தொடங்கி பாராளுமன்றத்தில் புலி கத்தி எழுந்தது. அர்ஜுனா 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 அர்ஜுனா, தலைவனின் பிள்ளை நீயடா, தமிழரின் நம்பிக்கை நீயடா.
பேசும் தீயை போல ஏறும் மக்களின் சத்தம் நீயடா. பாராளுமன்றத்தில் தமிழ் புலியடா, உன் பேச்சினால் பலர் வலை தேடும் எலியடா. அசையாத தைரியம் உன் நெஞ்சில் எழுதப்பட்டது, வாழ்க்கையொரு வாழ் நீதான் அதன் முனை. மனதில் மின்னல் குரலில் சக்தி, நீதிக்கு நடக்கும் தமிழ் மரம் நீ. எதிரிகள் வந்தாலும் தாழ்வில்லை, உன் பெயர் சொல்லும் போது மார்பு நிவருது. மரணத்திற்காக பயந்தவர் மத்தியில் உன் பேச்சால் மக்கள் நம்பிக்கை கண்டான். உன்மேல் வந்த பழியடா, அது வந்து பறந்தது தூசடா. சத்தியம் சொன்னால் உலக